ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எட்டப்பட்டது இணக்கப்பாடு. முழுமையாக திறக்கப்பட்ட ஹோர்மோஸ் நீரிணை. ஹோர்மோஸ் நீரிணையை இனி மூடப்போவதில்லை. ஈரான் உறுதி. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாடொன்றின் பிரபல கப்பல். அத்துமீறிய 14 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு ஏப்ரல் 22 வரை விளக்கமறியல். அரசியல் தீர்வுதான் நாட்டின் எதிர்காலம். ஸ்ரீநேசன் எம்பி திட்டவட்டம். நாட்டில் நடந்த பாரிய மோசடி. பதவி விலகிய அமைச்சர். அரசு தரப்பின் விளக்கம். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் நலிந்த வெளியிட்டுள்ள தகவல். எதிர்வரும் 20ஆம் திகதியிலிருந்து இலங்கையில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய போர் நிறுத்த காலத்தில் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் ஹார்முஸ் நீரிணை முற்றிலும் திறக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். லெபனானில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பான போர் நிறுத்தத்திற்கு இணங்க எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் இதனை கூறியுள்ளார். இந்த பதிவில் கப்பல்கள் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட வழித்தடங்கள் வழியாக செல்லலாம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வழித்தடத்தில் போர் நிறுத்தத்தின் எஞ்சிய காலத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களின் பயணமும் முழுமையாக திறக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிக்கையை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் சுமார் 8.5% சரிந்து ஒரு பீப்பாய் சுமார் 90.93ஆகவும், அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் சுமார் 9.4% சரிந்து 85.82ஆகவும் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த சூழ்நிலையிலும் ஹார்முஸ் நீரிணையை மூட மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிடும் போது அதிபர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை இனி உலகிற்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்று ஈரான் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தகத்திற்கான இந்த முக்கிய கடல்வழி பாதையை திறந்து வைப்பதற்கான இந்த ஒப்பந்தம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலத்தில் நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிராந்திய கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க நிர்வாகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனிய சுற்றுலா நிறுவனத்தினால் இயக்கப்படும் சொகுசு சுற்றுலா கப்பல் தனது உலக பயணத்தின் ஒரு அங்கமாக சுற்றுலா பயணிகளுடன் காலி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பஹாமாஸ் நாட்டின் கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இக்கப்பலில் 580 பயணிகள் மற்றும் 315 பணியாளர்கள் என மொத்தம் 895 பேர் பயணம் செய்துள்ளனர். 193 மீட்டர் நீளம் கொண்ட இக்கப்பல் 8 அடுக்குகளை கொண்டதுடன் அதன் அனைத்து அறைகளும் தனிப்பட்ட பால்கனிகளை கொண்ட வெளிப்புற அறைகளாக இருப்பது கப்பலின் தனிச்சிறப்பு என கூறப்படுகிறது. 2025 டிசம்பரில் ஜெர்மனியில் ஆரம்பமான 146 நாட்கள் கொண்ட உலகளாவிய பயணத்தின் ஒரு பகுதியாகவே இக்கப்பல் இலங்கை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் காளிக்கோட்டை, கிக்கடுவை, ரூம்சல, ஹொக்கல மற்றும் அகங்கமை ஆகிய இடங்களுக்கு பயணிகள் செல்ல திட்டமிட்டிருந்தனர். முதலில் காலி துறைமுகத்திற்கு வந்தடைந்த போதிலும் அங்கு நிலவிய கடல் கொந்தளிப்பு காரணமாக சிறிய படகுகள் மூலம் பயணிகள் கரைக்கு அழைத்துச் செல்வதில் பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக காலி பயணத்தை ரத்து செய்த கப்பல் மாற்று திட்டமாக கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பயணித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஜெர்மனியில் மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி தொடரின் படப்பிடிப்புகள் இக்கப்பலிலேயே நடைபெறுகின்றன. இதனால் ஜெர்மனிய மக்களிடையே இக்கப்பல் மிகவும் பிரபல்யமான ஒன்றாக கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 14 இந்திய கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 22ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னார் வடக்கு இரணைத்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட நிலையில் கடந்த 9ஆம் திகதி 10 கடற்றொழிலாளர்களும் அதனைத் தொடர்ந்து 14ஆம் திகதி 4 கடற்றொழிலாளர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இவர்களிடமிருந்து 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள்
கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் வி கனிஷ்டன் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான து டுரோஷன் சே சதீஷ்குமார் ஆகியோரால் பொறுப்பேற்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். நேற்று இந்த வழக்கு நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி 14 கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக 21 படகுகளுடன் மொத்தம் 145 இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிலையான அரசியல் தீர்வு எட்டப்பட்டால் மாத்திரமே இலங்கைக்கு வளமான எதிர்காலம் அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்துவிட்டால் இனப்பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என அரசு எண்ணக்கூடாது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு இடதுசாரி சிந்தனையுடன் செயற்படுவதாக கூறினால் கடந்த 75 வருட கால இனவாத அரசியலை விடுத்து அனைத்து மக்களையும் சமமாக மதித்து இனப்பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும். அவ்வாறில்லாமல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தால் இதுவும் கடந்த காலங்களை போன்றதொரு இனவாத அரசாங்கமாகவே மக்களால் பார்க்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி விநியோகிக்கப்பட்டமையால் ஏற்பட்டுள்ள நட்டம் அரசாங்கத்திற்கோ அல்லது மக்களுக்கோ அல்ல என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராட்சி அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நிலக்கரி இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் 915 கோடி ரூபாய் நிதியை எரிசக்தி அமைச்சு தற்போது தடுத்து வைத்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக சுமார் 8000 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 915 கோடி ரூபாவை தன்வசம் வைத்துள்ளது. இந்த நட்டம் எக்காரணம் கொண்டும் மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. குறித்த நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி $15 மில்லியன் பெறுமதியான செயல்திறன் புனைமுறை அரசாங்கத்திடம் உள்ளது. அத்துடன் 3 கப்பல்களுக்கான கொடுப்பனவுகளில் சுமார் 500 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஓரளவுக்கு மீண்டும் எரிபொருள் விலையை அதிகரிக்க நேரிடும் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலையை அதிகரிக்கும் போது அதன் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை திரைசேரியும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என நேற்று முன்தினம் களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் மக்களுக்கு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தற்போதைய போர்ச்சூழல் தணிந்தவுடன் மீண்டும் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 20ஆம் திகதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பில் வெளியிட்டுள்ள எதிர்ப்பு கூறலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எட்டப்பட்டது இணக்கப்பாடு. முழுமையாக திறக்கப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை. ஹோர்முஸ் நீரிணையை இனி மூடப்போவதில்லை, ஈரான் உறுதி. ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாடொன்றின் பிரபல கப்பல். அத்துமீறிய 14 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு ஏப்ரல் 22 வரை விளக்கமறியல். அரசியல் தீர்வுதான் நாட்டின் எதிர்காலம். ஸ்ரீநேசன் எம்பி திட்டவட்டம்.
நாட்டில் நடந்த பாரிய மோசடி, பதவி விலகிய அமைச்சர், அரசு தரப்பின் விளக்கம். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் நலிந்த வெளியிட்டுள்ள தகவல். எதிர்வரும் 20ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். இத்துடன் தமிழ்விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.